த லாஸ்ட் லீஃப் அப்படின்னு ஒரு கதை சில பேருக்கு பாட புத்தகத்தில் கூட வந்திருக்கும். த லாஸ்ட் லீஃப், கடைசி இலை. ஓ ஹென்றி எழுதின ஒரு அழகான சிறுகதை. வெளிநாட்டில் நடக்கிற ஒரு கதை தான். ஒரு ஊர், வெளிநாட்டில் ஒரு ஊரில் ஜான்சி ஷூ அப்படின்னு 2 தோழிகள் வாழ்ந்து வருவாங்க. ஒரு வீட்டில் அவங்க ரூம் எடுத்து படிக்கிறதுக்காக அவங்க அங்கே தங்கியிருப்பாங்க. நல்ல கடுமையான பனிக்காலம். இந்த பனிக்காலம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த ஜான்சின்ற பொண்ணுக்கு காய்ச்சல் வந்துடும். காய்ச்சல் குளிர் காய்ச்சல் ஆகி சளியாக மாறி அவளுக்கு மூச்சு விடுறதுக்கே ரொம்ப திணற ஆரம்பிப்பாள். அவளுக்கு படுக்கை ஜன்னலை ஒட்டுன ஒரு இடத்துல படுக்கை போட்டிருப்பாங்க. அவள் படுத்திருப்பா. அந்த ஜன்னல் வழியாக எதுக்க உள்ள சுவரில் இவி அப்படின்னு ஒரு கொடி இருக்கும். அந்த கொடியில் நிறைய இலைகள் இருக்கும். அந்த சுவரோடு சேர்ந்து அந்த கொடி அப்படியே தழுவி இருக்கும், நிறைய இலைகளாக இருக்கும். இவ அதை பார்த்துட்டே இருப்பாள். டாக்டரை இவ கூட்டு அப்பப்போ காமிப்பா. டாக்டர் சொல்வார், என்னன்னு தெரில, அவள் ஒரு மாதிரி மனசளவில் உடஞ்சி போய் இருக்கிறா, முடிஞ்ச அளவு நான் மருந்து கொடுத்துருக்குறேன், நீங்கள் கொஞ்சம் தன்னம்பிக்கையாக சொல்லுங்கள், எப்படியாவது காப்பாற்ற முயற்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு போயிடுவார். ஆனால் இவள் ஒவ்வொரு நாளும் அந்த இலையை பார்த்துட்டே இருப்பாள். கொடியில் இருக்கிற இலைகள், நூற்றுக்கணக்கான இலைகள் இருக்கும். ஆனால் அந்த பனிக்காற்று அடிக்க அடிக்க ஒவ்வொரு நாளும் 10 இலை 20 இலை உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒவ்வொரு நாள் காலையில் விடிஞ்ச உடனே எட்டி பாப்பா. படுத்துட்டே சொல்வா, ஷூ நான் போக வேண்டிய காலம் வந்துருச்சு, இந்த இலை கொட்டுற மாதிரி என் உயிர் ஒவ்வொரு சொட்டா என்னை விட்டு போயிட்டே இருக்குது, எல்லா இலையும் இந்த கொடியிலிருந்து போகும்போது நானும் செத்து போயிடுவேன். இவளா ஒரு கற்பனையை உருவாக்கிடுவா. இந்த கொடியில் இலை இல்லாமல் போனால் எனக்குள்ள உயிர் இல்லாமல் போயிடணும். ஒவ்வொரு நாளும் இலை கொட்டிக்கிட்டே இருக்கும். இவ இன்னும் வீக் ஆகிட்டே இருப்பா, பலகீனமாயிட்டே இருப்பா, பேச முடியாமல், சாப்பிட முடியாமல், மூச்சு விட முடியாமல் திணறிக்கிட்டே இருப்பா. இவங்க பக்கத்து வீட்டில் ஒரு ஓவியர் இருப்பார், ஒரு வயசான ஓவியர். அவர் எத்தனையோ ஓவியங்கள் வரைஞ்சு வரைஞ்சு பார்ப்பார். அது பெரிய அங்கீகாரமே கிடைக்காது. அவருடைய வாழ்க்கையின் லட்சியமே என்னன்னா, சாகிறதுக்குள்ள ஒரு சிறந்த ஓவியத்தை வரைஞ்சிட்டு செத்து போயிடணும் அப்படின்னு அவருடைய லட்சியமே. ஆனால் அப்படி ஒரு ஓவியம் அவருக்கு வரைகிறதுக்கு வரவே வராது. இப்போ நாள் ஓடிட்டே இருக்குது, இலையெல்லாம் உதிர்ந்துட்டே இருக்குது. ஒரு நாள் காலையில் பார்க்குறா, ஜன்னலை திறந்த உடனே கொடியில் ஒரே ஒரு இலை தான் இருக்குது. பயங்கரமான நைட்டு புயல் மழை பெஞ்ச உடனே எல்லா இலையும் உதிர்ந்து போய் ஒரே ஒரு ஒற்றை இலை அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த ஜான்சி சொல்கிறா, இந்தா வந்துருச்சு, கடைசி இலை வந்துருச்சு, இந்த இலையும் உதிர்ந்துருச்சுன்னா என் உசுரும் போயிடும் அப்படின்பா. உன்னை இவ கூட இருக்கிறவா, அப்பெல்லாம் நீ நினைக்காத, அதெல்லாம் ஆகாது. இல்லை இல்லை, நான் நினச்ச மாதிரியே நடக்குது. இலை உதிர உதிர என் உடம்பு தளர்ந்துக்கிட்டே வந்தது. இப்போ கடைசி இலை மட்டும்தான் இருக்குது. அந்த இலை உதிர்ந்துட்டுனா நான் செத்துருவேன். அநேகமாக நாளைக்கு காலையில் இது உதிர்ந்துரும்பா, நீ பேசாமல் தூங்கு அப்படின்னு அவள் திரையை போட்டு ஜன்னலில் மூடிடுவா. அன்னைக்கு நைட்டும் கடும் புயல் மழை பெய்யும். மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே இவ ஃப்ரெண்டை கூப்பிட்டு, திரைய விளக்கு, இல்லை இருக்கட்டும், நீ திரைய விளக்கு அப்படின்பா. திரைய விளக்கி பார்த்தா அந்த ஒற்றை இலை அப்படியே இருக்கும். அவ்வளவு கடும் புயல் காற்றையும் தாண்டி அந்த ஒத்த இலை இருக்கும். அவள் அப்படியே மெதுவாக நிமிர்ந்து உட்காருவா. இவ்வளோ பெரிய புயல் காற்றை தாண்டி இந்த ஒத்த இலை ஜெயிச்சிருச்சா, தப்பிச்சிருச்சா? ஆமாம், பார்ப்போம், இன்னைக்கு தப்பிக்குதான்னு பார்ப்போம் அப்படின்பா. அன்னைக்கு நைட்டும் பயங்கரமான புயல் மழை பேய் காத்தெல்லாம் அடிக்கும். இவங்க ஜன்னலெல்லாம் சாத்தி வச்சிருவாங்க. மறுநாள் காலையில் ஜன்னலை திறப்பா, கண்டிப்பாக இலை விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவா. ஆனால் அந்த இலை அப்படியே இருக்கும். இவ அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக எழுந்திரிச்சு உட்காந்து, அப்படியே இருக்குதே, இந்த இலை தன்னை காப்பாற்றிக்கிருச்சே, நானும் பிழைச்சிருவேனோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். அடுத்தடுத்த நாள் மழை பெஞ்சாலும் புயல் அடித்தாலும் அந்த இலை அப்படியே தன்னை காப்பாற்றி கொண்டு இருக்கும். இவ கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திரிச்சு அவள் வாழ்க்கையில் பிழைச்சிருவா, உயிர் பிழைச்சி தப்பிச்சிருவா. இப்போ அவளுடைய தோழிட்ட சொல்வா, இந்த ஒத்த இலை என் உயிரை காப்பாற்றிருச்சு பாரு, எப்படி இந்த ஒரு இலை மட்டும் தப்பிச்சிச்சு? அவள் சிரிச்சுக்கிட்டே அவள் தோளில் கை வச்சு சொல்வா, அன்னைக்கு நைட்டு இந்த இலை உதிர்ந்தா நான் இறந்துருவேன் நீ சொன்ன, அன்னைக்கு நைட்டு இந்த இலை உதிர்ந்துருச்சு. நான் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஓவியரை கூப்பிட்டு விடுகிறதுக்குள்ள அந்த இலை மாதிரியே ஒரு ஓவியத்தை அந்த சுவரில் கொடியோடு சேர்த்து வரைஞ்சிருங்க, அந்த ஒற்றை இலை என் தோழியின் உயிரை காப்பாற்றும் என்று சொன்னேன். அவர் வரைஞ்சு வச்சாரு. அந்த வரைஞ்ச இலை தான் நீ இத்தனை நாள் பார்த்த இலை. அந்த வரைந்த இலையை, அந்த ஓவியத்தை பார்த்துத்தான் இன்றைக்கு நீ உயிர் பிழைத்து இருக்கிறாய் என்று அந்த தோழி சொல்வாள். இதில் பெரிய துயரம் என்ன அப்படின்னா, அந்த ஓவியத்தை வரைஞ்சார்ல, அவர் மறுநாள் செத்து போயிடுவார். அவர் வாழ்க்கையின் உன்னதமான ஒரு ஓவியத்தை வரைந்து விட்டோம், அந்த ஓவியம் ஒரு உயிரை காப்பாற்றி இருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியில் அவர் இறந்து போயிடுவார். இறப்பதற்காக கிடந்த இந்த ஜான்சி உயிர் பெற்று விடுவார். இப்போ வாழ்க்கையில் அது ஒரு ஓவியமாக இருக்கலாம், ஒரு சின்ன சம்பவமாக இருக்கலாம், ஒரு பாடல் வரியாக இருக்கலாம், ஒரு கதையாக இருக்கலாம், ஒரு கட்டுரையாக இருக்கலாம். அது இன்னொரு மனிதருக்குள் ஒரு சின்ன நம்பிக்கை துளிரை ஏற்படுத்த முடியும் என்றால் அதுதான் இந்த வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம்.